என்னடா அப்படி வந்தியா? என்னாச்சு? ஏன் இப்படி காலையில் சிரிச்ச மாமா நிற்கிறா? அழுதுட்டு நிற்கிறப்பா. என்ன வாழ்க்கையில் என்ன அழுகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் ஆசாசியாக ஒரு கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன். வாழ்க்கையில் அந்த அதெல்லாம் வர்றதே. என்னப்பா வர்றது? திருமணம்லாம் ஒரு தரம் வர்றதாம்மா. அந்த பாலா போனவன் அப்படி பேசக்கூடாது. கல்லானாலும் கடுக்கு, கணவன், புல்லானாலும் புருஷன், விட்டு கொடுக்கக்கூடாது. அடுத்தவங்க பேசலாம், நீங்கள் பேசலாம், அடுத்தவங்களை பேச விடக்கூடாது, நீங்களுமே பேசக்கூடாது. நீங்கள் யாரும் பேசாதீங்கப்பா, நானே பேசிக்கிறேன். எதுக்கு அவனை திட்டுறாங்கிறேன்? எனக்கு என்னப்பா குறைச்சா? ஆண்டவன் கொடுத்தது அங்கே அப்படி எப்படி இருக்கு. இப்போ இதுக்கு என்னென்ன? மூக்கு இருக்க இடத்துல மூக்கு இருக்கு. எனக்கு மண்டையில குறைச்சலாம், இல்லை என் தொண்டையில குறைச்சலாம், இல்லை எதுலையுமே குறைச்சலையா? ஆண்டவ எவ்வளோ அழகா படைச்சிருக்க. அவன் என்ன கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? கல்யாணம் ஆகி வெறும் 12 வருஷம் தான் பாச்சு. 12 வருஷம்? வெறும் 12 வருஷம் தான். குழந்தை விட்டி? என்ன காரணம்? அதைத்தான் சொல்றேன் கேளுங்க. இவ்வளோ அழகா ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டிட்டு நான் உள்ள இந்த அழகாங்கிற யாரும் திம்பிக்கிட்டே இருக்காது. அழகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்க தான் அதை செய்வாங்க. மையா போய் சொல்லுவாங்க, தும்முறாள் கேவலமா இருப்பாங்க நம்ம சொன்னோமா, நல்ல காக்கா முஜாட்டம் இருக்கும் நம்ம சொன்னோமா, இதான் சொல்லிட்டியே, என்னென்ன சொல்லணும், நல்ல கழுத குண்டி மாதிரி இருக்கும்னு நம்ம சொன்னோமா, எல்லாரும் சொல்லிட்டியே. தேவையா? நல்ல அழகா ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி என்ன தும்மக்கானு ரோசை தாங்கல. சரி, இதுக்கு மேலே சொன்னா நம்ம கேவலப்படுத்தி போடுவாங்கன்னு தும்மல. எதுல பாவிட்டு அழகுல இவ்வளோ அழகா ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி நான் உள்ள படுத்தா அவன் வெளியே படுக்கிறேன், அவன் வெளியே படுத்தா நான் உள்ள படுக்கிறேன். அவன் வெளியில படுக்கிற அன்னைக்கு என்கிட்ட சொல்லுங்கிறேன். யாப்பா ஒருவோட தண்ணியை தூக்கி தலையில ஊத்தியாண்டா இவ்வளவு அழகான பிள்ளைய கட்டி வச்சுட்டு நீ எக்கடா வெளியில? நானே ஊத்திட்டேனே. என்ன சொல்றேன்? நான் தண்ணியெல்லாம் ஊத்தி மண்டை கூட உடைச்சிட்டேனே. ஷாபாஷ், நல்ல மனைவி. மண்டையை உடைச்சிட்டேன். அப்பவும் பாலா போனவனுக்கு அது மட்டும் வரல. கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆச்சு, குழந்தை விட்டு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்ல. வேலை வெட்டிக்கு போறானா இல்லையா? அப்புறம் சோத்துக்கு என்ன வேண்டிய 2 பேரும்? சுப்பிரமணி மைண்ட யோசனை கேட்கிறேன். சுப்பிரமணி மைண்ட எத்தனை பேர் தான் போய் யோசனை கேட்பியா? அவரு வர்றவங்களுக்கு பூரா யோசனை சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. சரி, அதனால அவர் பாட்டு சொல்லிட்டே. சரி, குழந்தை இல்லைன்னா யாரில் இப்போ அதுக்கு ஆமா கல்யாணம் நடந்துச்சுல, ஃபர்ஸ்ட் நைட் எதுவும் நடந்துச்சா இல்லையா? காலையில் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு தாரு மண்டே குழந்தைய மகனோட பார்க்க மாட்டேன். பஞ்சு மில்ல ஊதுற சங்கு மாதிரி பாரு, குன்னே விடுவேன். இப்போ எதுக்கு அழுகிற? சொல்லிட்டாலும் இல்லை, அழுது சொல்லு. சரி, அதட்டல சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையா? ஒவ்வொருத்தரா வந்து உனக்கு என்ன அப்பா நான் சொல்றேன்டா, உன் பிரச்சனை அப்புறம் நான் தீர்த்து வைக்கிறேன். அப்பாவுக்கு நீ ஒரு உதவி செய்யறியா? நிஜமா? உண்மையா? சத்தியமா? சத்தியமா. ரைட், ஒன்று செய். சொல்லுங்கப்பா. தலையை வலிக்குது, உள்ள போ. அந்த தூங்கிட்டு